ஜனவரி 13 போகி பண்டிகை ஷார்ட்ஸ் இது. கோவில்ல ஆருத்ரா அபிஷேகம் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இரவு 12 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்து தூங்கிட்டேன். 3 மணிக்கு எழுந்துக்கணும்ன்றது தான் பிளான். ஆனா 4 மணி வரைக்கும் தூங்கிட்டேன். இந்த வருஷம் என் மாமியார் போகி கொளுத்துனது கூட நான் பார்க்கல. ஸ்ட்ரெயிட்டா தலை குளிச்சுட்டு வாசல் கழுவி கோலம் போட்டு வீடு பெருக்கி தொடச்சு பூஜை பாத்திரம் தேய்ச்சு சுவாமி படங்கள் தொடச்சு பொட்டு பூ வச்சு பூஜைக்கான ஏற்பாடை வீட்டுல இருந்த லேடிஸ் செய்துட்டோம். மார்கழியோட கடைசி நாள் பஜனை என்பதனால பெருமாள் மற்றும் ஆண்டாள் நாச்சியார் படங்கள் தூக்கிட்டு வருவாங்க. ஊர்ல இருக்க எல்லா வீடுகள்லயும் எண்ணெய் கற்பூரம் கூட வெத்தலை பாக்கு பழமும் வச்சு தீபாராதனை காட்டுவாங்க. சிவன் கோவில்ல இருந்தும் சுவாமிகள் வீதி உலாக்கு புறப்பட்டு வந்தாங்க. விசேஷங்கள் எல்லாமே இந்த வருஷம் ஒன்னு பின்னாடி ஒண்ணு வந்ததால எல்லாருக்குமே ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. இருந்தாலும் போகி அன்னைக்கு காலை வேலைகளை முடிச்சிட்டு தான் ரெஸ்ட் எடுத்தோம். மாலை சிவன் கோவில்ல பௌர்ணமியை முன்னிட்டு திருத்தேர் இழுக்கப்பட்டுச்சு. மழை தூரிட்டே இருந்ததுனால நிறைய வீடுகள்ல போகி அன்னைக்கு சாயங்காலம் கோலம் போடல. செவ்வாய் காலையில தான் பொங்கல் ஸ்பெஷல் கோலங்கள் போட்டோம். அத பொங்கல் ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம். பாய்.